ஆகணும். மஞ்சள் கலர் ஆகி அதுக்கடுத்து நம்ம அரிசியில் அந்த போல ஏதாச்சும் வைக்கணும், பழுக்க வைக்கணும். ஆமாம். எல்லாரும் வாங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் பற்றி காமிக்கிறேன். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, கிட்ட வாப்பா. இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை பழுத்துனாக்கா அடர், அதாவது மஞ்சள் கரு பார்த்துருக்கீங்களா, அந்த கலரில் இருக்கும். ரொம்ப சுவையாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு பழம் மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு பழம் காமிக்கிறேன். வாங்க 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 வாங்க. இன்னொரு பழம் பாருங்க, பாய். இது வந்து இப்போ காயாக தான் இருக்குது, இது பழுக்கும். இந்த பழம் இது மட்டும் இல்லாமல் ஒன்று நிறையா ஃப்ரூட்ஸ் காமிக்கிறேன். இதோ பாருங்கள், இதோ ஒன்று இருக்கா, அது ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று பிஞ்சு பாருங்கள். என்ன இது ஒரு பிஞ்சு பாருங்க. இந்த மரத்தோட நிறைய பழங்கள் இருக்குது, நம்ம சாப்பிடலாம். இயற்கை நிறைய விதத்தில் நமக்கு உதவி பண்ணியிருக்கு. அந்த விதத்தில் இது ஒரு வகையான உதவி இல்லை பயன். இது எத்தனை வருஷமா சீசன் டைம் நிறைய காய்க்கும். கொத்து கொத்தா பூ வைக்கும். நம்ம இந்த கொத்து கொத்தா பூ வைக்கும், அதோட கொஞ்சம் ஆகணும். மஞ்சள் கலர் ஆகி அதுக்கடுத்து நம்ம அரிசியில் அந்த போல ஏதாச்சும் வைக்கணும், பழுக்க வைக்கணும். ஆமாம். மரத்துல எப்படின்னா பைசா அணி சாப்பிட்றோம். நல்லா எல்லோ கலர் வந்ததும் சுவையாக இருக்குமா? எப்படி இருக்கும் பழத்தோட பழம்? இல்லை, நல்லா சுவையாக தான் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து கேரளாவில் தான் அதிகமாக கிடைக்கும். நம்ம இங்கே வச்சாடியே வளர்ந்துச்சு, கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். கேரளானா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். பழத்தோட கலர் எப்படி பார்த்து? எல்லோஷாக இருக்கும். தான் எல்லோவாக இருக்கும். இதில் கொஞ்சம் சுகர் ஆட் வேணுன்றவங்க சுகர் டிப் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். சரி, ஓகே.